ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, அவரைக்காய் பொரியல் பண்றது தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ நம்ம சிம்பிளா ஒரு அவரைக்காய் பொரியல் செய்யறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10-15 அவரைக்காவை இது போல் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்த அப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்த அப்புறமா இது நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த அப்புறமும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகட்டும். இது நல்லா வதங்கணும். இது போல் வதங்கின அப்புறமா நம்ம அவரைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். அவரைக்காய் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றின அப்புறமா இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் ஆகட்டும். நல்லா இது வெந்து வரணும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. இதுவும் வற்றி இது நல்லா வேகட்டும். பாருங்க, அவரைக்காய் நல்லாவே வெந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அவரைக்காய் பொரியல் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.